Hello students, good afternoon everyone. While attending your online class, please be ready with your student reader book as well as your workbook. Now quickly open your student reader book and come on to the page number 41. SR number 10. In previous class, we have discussed about my Auntie Litter's poem and the Ice Cream Man poem. Also, we have discussed what is meant by figurative and literal language. Also, what is meant by simile. இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவு டு யூ வாண்ட் டு பி அப்படிங்கிற நியூ போயம் பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணிக்கலாமா? ஓகே, நம்ம கிராமர் செக்ஷனை மட்டும் ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரல் லாங்குவேஜ்னா என்னமா? லிட்ரல் லாங்குவேஜ் மீன்ஸ் டேரெக்டாக நம்ம என்ன சொல்ல வரணுமோ அதை வந்து டேரெக்டாக சொல்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், லிட்ரல் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் ஃபீலிங் லைட் அண்ட் ஹாப்பி, நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு நான் ஸ்ட்ரெயிட்டாக தான் சொல்கிறேன். பட் இப்படி ஐ ஃபீல் மை ஹார்ட் இஸ் ஃப்ளையிங் டுடே, அதாவது என் ஹார்ட் வந்து பறக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேங்கிற விஷயத்த நான் எப்படி சொல்கிறேன், இன்டெரக்டாக சொல்கிறேன் இல்லையா. இதை தான் நம்ம ஃபிகரேட்டிவ், இமேஜினேஷனாக சொல்கிறது தான் நம்ம ஃபிகரேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். டைரெக்டாக நம்ம எப்பவும் சொல்கிற போல் சொல்கிறத லிட்ரல்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா சிமிலி. சிமிலினா என்னென்னு பார்த்தோம். இட் இஸ் எ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா போயமில் தான் இந்த மாதிரியான சிமிலி வேர்ட்ஸ்லாம் நம்ம அதிகம் யூஸ் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா ரீடர்ஸ் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்கு, கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரியான சிமிலிஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சிமிலிஸ்னால் என்னென்னு பார்த்தோம். when we compare two things which have some similarities while using the word like and as, it is called as simile. அதாவது like and as இந்த மாதிரியான வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது தான் நம்ம சிமிலின்னு சொல்கிறோம். அது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டு திங்ஸை கம்பேர் பண்ணுறப்போ, அது அந்த ரெண்டு திங்ஸுக்கும் இடையில கண்டிப்பாக ஏதாவது ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்கும். அப்போ வந்து நம்ம அதை என்ன சொல்கிறோம், சிமிலேஷன் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், மை ஃப்ரெண்ட் கௌரி இஸ் as tall as a giraffe. ஸோ அவள் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கான், ஒட்டகச்சிவிங்கி மாதிரி ஜிராஃபி அளவுக்கு ஹைட்டாக இருக்காளாம். இப்போ ஜிராஃபியை போல் ஹைட்டாக இருக்கா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம், ஆஸ் அப்படிங்கிற சிமிலி யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ரெண்டு கம்பேரிசன், இங்கே இவங்க ரெண்டு பேத்துக்கு என்ன சிமிலாரிட்டிஸ், ஹைட், அந்த டால் அப்படிங்கிறது தான் சிமிலாரிட்டிஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், an example of simile from the poem the moon is, the moon has a face like the clock in the hall. அதாவது மூனோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, ஹாலில் மாட்டியிருக்க, ஹேங் பண்ணியிருக்க வாட்சோட ஷேப் மாதிரி ரவுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சிமிலாரிட்டிஸ் என்ன, மூனுக்கும் வாட்ச்க்கும் த ஷேப், ரவுண்ட் ஷேப் அப்படிங்கிறது தான் சிமிலாரிட்டிஸ். எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு நான் என்ன சொன்னேன், மூனுக்கும் பேர்லுக்கும் நம்ம கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னப்போ கலர், மூன் வந்து என்ன மாதிரி ரொம்ப ஒயிட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பேர்ல் மாதிரி நல்லா ஒயிட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் எது சொன்ன, டைம், அதாவது வாட்சையும் நம்ம மூணையும் கம்பேர் பண்ணுறப்ப டைம் கூட நம்ம சொல்ல முடியும். வாட்ச் இஸ் ஆல்சோ யூஸ்டு டு ஃபைண்ட் த டைம். அட் த சேம் டைம் மூன் வந்துச்சுன்னா என்ன டைம் அப்படின்னு நமக்கு தெரியுமா இல்லையா, நைட் டைம். வாட்ச் வந்து 12 o'clock 11 o'clockனு பர்டிகுலர் டைம் காட்டுது. பட் மூன் வந்து என்னது, நைட். ஒரு 7 o'clock மேலே ஆயிடுச்சு அப்படின்னாலே நைட் டைம். மூன் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம நைட் டைம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ வாட்ச் அண்ட் மூன் ரெண்டுமே எந்த இது சிமிலாரிட்டிஸாக இருக்குது, அந்த டைம். அதுக்கு எக்ஸாம்பிளாக தான் நம்ம சிமிலிஸ் கீழே பார்த்தோம். பிஸி ஆஸ் அ பீ, க்யூட் ஆஸ் அ பட்டன், ஸ்டிங்கி ஆஸ் அன் ஓல்டு சாக், ஸ்லோ ஆஸ் அ ஸ்னைல். இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த சைடு பாக்ஸில் இருக்குது, அதில் ரீட் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம இன்றைக்கி நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். ஹவு டு யூ வாண்ட் டு பி, ஹவு டு யூ வாண்ட் டு பி as calm as the sea or a fountain full of glee. Advice comes for free, but what should be true must be decided by you. Be thoughtful before making a choice, like clear water reflecting the sky. Our choice reflects our inner voice, which should not stop you from soaring high. Like those cheery morning birds who must forever fly. Enrich your brain with pearls of knowledge, for that will keep you going ahead as the following water in a river, and on the path of awareness you will always tread. Okay, இன்னைக்கு ஜஸ்ட் நம்ம இந்த போயமை ரீட் பண்ணி மட்டும்தான் பார்க்க போகிறோம். ரீடிங் ப்ராக்டிஸ் மட்டும்தான். டுமாரோஸ் கிளாஸில் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு ஜஸ்ட் நம்ம இந்த போயம் பற்றி பார்க்காம மற்ற விஷயங்கள் பார்க்கலாம்.
இதில் ரைமிங் ஸ்கீம் என்னமா, ரைமிங் ஸ்கீம் நம்ம ஒரு போயம் கம்ப்ளீட் பண்ணதே பார்த்துட்ருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்னு பாருங்கள். பி சி க்ளீ ஃப்ரீ. நம்ம எப்போவுமே நமக்கு ஏ அப்படின்னு வந்து நெக்ஸ்ட் என்ன ஆயிரும், பின்னு வந்துடும் மற்ற போயம்ஸ்ல எல்லாம். பட் இது பார்த்தீங்க அப்படின்னா பி சி க்ளீ ஃப்ரீ 4 வேர்ட்ஸுமே எப்படி இருக்குது, சிமிலர் சவுண்டோடு தான் இருக்குது. ஸோ 4மே என்னவா வரும் அப்படின்னா ஏ. நெக்ஸ்ட் ட்ரூ யூ, இது ரெண்டும் பி. ஏஏ பிபி. ஸோ இந்த போயமோட ரைமிங் ஸ்கீம் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் இந்த ஃபஸ்ட் பேராகிராஃப்கான ரைமிங் ஸ்கீம் மட்டும் எழுதினா போதும். ஏஏ பிபி அப்படிங்கிறதா இந்த போயமோட ரைமிங் ஸ்கீம். மற்ற போயம்லாம் ஏஏ பிபி அப்படின்னு வந்துடும் இல்லையா. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். சாய்ஸ் ஸ்கை வாய்ஸ் ஹை. இங்கே எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ ஏஏ பிபின்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் சாய்ஸ் ஸ்கை, இது ரெண்டு மேட்ச் ஆகுதா, இல்லை. இது கூட ஃபஸ்ட் படித்த பேராகிராஃப் கூட எங்கேயாவது மேட்ச் ஆகுதா, இல்லை. அப்போது சாய்ஸ் அப்படிங்கிறது சி, ஸ்கை அப்படிங்கிறது டி. நெக்ஸ்ட் வாய்ஸ் ஹை, வாய்ஸ் அப்படிங்கிறது இங்கே சாய்ஸோட மேட்ச் ஆகுது இல்லையா. ஸோ இட் இஸ் ஆல்சோ சி. ஹை அப்படிங்கிறது ஸ்கையோட மேட்ச் ஆகிறதுனால இட் இஸ் ஆல்சோ டி. ஏஏ பிபி சிடி சிடி. இப்போ உங்களுக்கு எப்படி ரைமிங் ஸ்கீம் போடணும்னு தெரிஞ்சிச்சா? இவ்வளோ நாளாக நம்ம ஒரே பேட்டர்ன் பார்த்துட்டு இருந்தோம். ஏஏபிபி சிசி டிடி இஇ எஃப்எஃப் அப்படி பார்த்துட்டு இருந்தோம். பட் இந்த போயமில் தான் எப்படி இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இங்கே எங்கேயாவது வந்து சிமிலிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பாருங்கள். இங்கே பாருங்கள். ஆஸ் த சி, ஆஸ் காமஸ் த சி. இப்போ ஆஸ் காமஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், கடல் மாதிரி அமைதியாக இருக்கணும். எது மாதிரி, கடல் மாதிரி அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மீனிங் இங்கே வந்திருக்கு. அப்போ இங்கெல்லாம் நம்ம எப்படி பார்த்தோம், தேனி மாதிரி பிஸியாக இருக்க, சாக்லேட் மாதிரி நீ ரொம்ப ஸ்வீட்டாக இருக்க, கடல் மாதிரி அமைதியாக இருக்குது, நத்தை மாதிரி மெதுவாக நடக்காத, இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. இதை தான் நம்ம சிமிலின்னு பார்த்தோம். இங்கே என்ன சிமிலி யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆஸ் காமஸ் அப்படிங்கிற சிமிலி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள். வொக்காபுலரி வேர்ட்ஸ். க்ளீ, க்ளீ மீன்ஸ் கிரேட் டிலைட் ஆர் ஹாப்பினஸ். ஹாப்பியாக இருக்கிறது தான் நம்ம இன்னொரு வேர்டு என்னது, க்ளீ அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் சோரிங், ஃப்ளையிங் ஆர் ரைசிங் ஹை இன் த ஸ்கை. ஐ சா எ ஜெட் பிளான் சோரிங் இன் த ஸ்கை. அதாவது ஹைட்டான இதில் பறந்து போகிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், சோரிங் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் சீரி, ஹாப்பி அண்ட் திங்கிங் பாசிட்டிவ்லி. பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது, ஹாப்பியாக திங்க் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், சீரி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் என்ரிச், என்ரிச் மீன்ஸ் இம்ப்ரூவ் ஆர் என்ஹான்ஸ் த குவாலிட்டி ஆஃப் சம்திங். இப்போ உங்களோட நாலேஜ் நீங்கள் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும், உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம், இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம என்ரிச் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, என்ரிச் யுவர் வெக்காபுலரி வேர்ட்ஸ் அப்படின்னா உன்னோட வெக்காபுலரி வேர்டோட நாலேஜை நீ இன்னும் வந்து அதிகப்படுத்து அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் அவேர்னஸ், அவேர்னஸ் மீன்ஸ் நோயிங் ஏ சிச்சுவேஷன் ஆர் அ ஃபேக்ட். அதாவது அவேர்னஸ்னால் என்ன, ஏதாவது ஒரு சம்திங் ஒரு விஷயத்தை பற்றின முன்னெச்சரிக்கை இல்லாட்டி வந்து அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம அவேர்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதோட மெரிட்ஸாக இருந்தாலும் சரி டிமெரிட்ஸாக இருந்தாலும் சரி அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம அவேர்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ட்ரெட், ட்ரெட் மீன்ஸ் walk in a specific way. I tread carefully on the road while crossing it. பர்டிகுலரான இடத்துல நடக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், ட்ரெட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நவ் டேக் யுவர் ஒர்க் புக். பேஜ் நம்பர் 46. இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும். என்ன அப்படின்னா வேர்ப் அப்படின்னு என்னது, நம்மளோட ஆக்ஷன்ஸ். ஆக்ஷன் தான் நம்ம வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். அட்ஜெக்டிவ் மீன்ஸ், அட்ஜெக்டிவ்னால் என்ன சொன்னேன் நான் எஸ்டர்டே கிளாஸில், அந்த வேர்பை வந்து டிஸ்கிரைப் பண்ணி வர்றது, அந்த ஒர்க் வந்து எந்த மாதிரி நடந்துச்சு, எந்த டைம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், அட்ஜெக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் ரன்னிங்னா அவள் ஸ்லோவாக ஓடுறானா ஃபாஸ்ட்டாக ஓடுறானா, ரன்னிங் பட் ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் அப்படிங்கிறது அந்த இடத்துல அட்ஜெக்டிவாக வருது. நம்ம ஒரு வேர்டுக்கு பின்னாடி இல்லாட்டி முன்னாடி அட்ஜெக்டிவ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது என்னவா மாதிரி அந்த வேர்டோட மீனிங்கே
கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிரும். சம்டைம்ஸ் ஏதாவது சஃபிக்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி கூட நமக்கு என்ன வரும், அட்ஜெக்டிவ்ஸ் வரும். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அட்ஜெக்டிவ்ஸ் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஒர்க் ஷீட் நம்பர் 13 பேஜ் நம்பர் 46ல் ஒர்க் ஷீட் நம்பர் 13 பாருங்கள். Complete the following similes using your own ideas. As calm as the blue sky. ப்ளூ ஸ்கை எப்படி இருக்கும், ஸ்கை வந்து சைலண்ட்டான ஒரு பிளேஸ் தான், அந்த மாதிரி அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறதாங்க. நெக்ஸ்ட் ஆஸ் குவைட் as a mouse. நெக்ஸ்ட் as clear as the sky. ஸ்கை மாதிரி கிளியராக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் as high as a mountain. As high as a mountain. As quick as a rabbit. rabbit எப்படி போகும், ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ rabbit மாதிரி ஃபாஸ்ட்டாக இரு. மவுண்டைன் மாதிரி ஹையாக யோசி. ஸ்கை மாதிரி கிளியராக இருக்கணும், நீ எழுதுறது வந்து ஸ்கை மாதிரி கிளியராக இருக்கணும், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுதான் வந்து இங்கே சிமிலிஸ் நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் மூவ் அஹெட் லைக் a king. Move ahead like a king. மேலும் மேலும் வளர்றது எப்படி இருக்கணும், ஒரு ராஜா மாதிரி நீ வளரணும் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அதுதான் இங்கே. மூவ் அஹெட் லைக் அ கிங். லேர்ன் லைக் அ சாம்பியன். லேர்ன் லைக் அ சாம்பியன். நெக்ஸ்ட் திங்க் லைக் அ லீடர். திங்க் லைக் அ லீடர். சோர் லைக் அ பேர்டு. சோர்னா என்னன்னு பார்த்தோம், ஹைட்டான பிளேஸில் பறக்கிறது தான் நம்ம சோரிங்னு பார்த்தோம் இல்லையா. சோர் லைக் அ பேர்டு. ஓகே, கீழே பாருங்கள், ஹவு டு யூ வாண்ட் டு பி, அந்த போயமோட கொஷின் ஆன்சர்ஸ் நம்ம இப்போ எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அக்கார்டிங் டு த போயட் ஹூ மஸ்ட் டிசைட் வாட் ஷுட் பி ட்ரூ. We must decide what should be true. நம்ம லைஃப்பை நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட் ஆன்சர் என்னது, we must decide what should be true. Next, what does our choice reflect? நம்மளோட சாய்ஸ், நம்ம என்ன செய்கிறோமோ அதை வந்து எதை ரெஃப்ளெக்ட் பண்ணுமா, நம்மளோட இன்னர் வாய்ஸ். நம்ம உள்ளே என்ன நினைக்கிறோமோ அதுதான் வந்து நம்மளோட ஆக்ஷனாக வெளியில் வருது. ஸோ நம்மளோட அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு ப்ராவர்ப் இருக்குல்லையா, அது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்மளோட இன்னர் வாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் சாய்ஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் அவர் இன்னர் வாய்ஸ். நெக்ஸ்ட், வாட் டஸ் த போயட் ஆஸ்க் அஸ் டு என்ரிச் அவர் பிரெயின் வித். The poet asks us to enrich our brain with pearls of knowledge that will keep us going ahead. நம்மளோட பிரெயினை எப்படி வந்து என்ரிச் பண்ணணும்னு சொல்கிறாங்க, pearls of knowledge. Next, find the antonyms for sadness from the poem. நம்ம ஹாப்பி அப்படிங்கிற, சேட்னஸ் அப்படின்னா சோகமாக இருக்கிறது, டல்லாக இருக்கிறது நம்ம சொல்கிறோம். அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஹாப்பியாக இருக்கிறத நம்ம சொல்லுவோம். ஹாப்பியாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ரிலேட்டடான ஏதாவது வேர்ட் நம்ம இதில் படித்தோமா இந்த போயமில்? எஸ், க்ளீ பார்த்தோமா, வொக்காபுலரி வேர்ட்ஸில் க்ளீ, GLEE, க்ளீ அப்படிங்கிறது பார்த்தோம். க்ளீ அப்படின்னா ஹாப்பி அப்படின்னு மீனிங். ஸோ ஹியர் ஆன்சர் இஸ் க்ளீ, GLEE, க்ளீ. நெக்ஸ்ட், be thoughtful before making a choice like a clear water reflecting the sky. What do you think is similar between being thoughtful and clear water? We should think clear before making choice. Our thoughts should reflect in our choices the same way the sky is reflected in the clear water. நம்ம ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், கிளியரான டிசிஷன் மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளோட ஆக்ஷன்ஸ் வந்து அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா, அந்த கிளியர் ஸ்கை வந்து வாட்டரில் எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகும், தண்ணி வந்து இப்போ தெளிவாக ஆடாமல் அசையாமல் எந்த இதுவும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்கை வந்து அப்படியே தெரியும் இல்லையா, வாட்டரில் ரெஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா, அது மாதிரி நம்மளோட ஆக்ஷன்ஸ் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எந்த ஒர்க்கு பண்ணுறதுக்கு முன்னாடியும் கிளியராக வந்து டிசைட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த ஆக்ஷனில் இறங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்,
If you had to learn one quality, what would be? Answer the questions by completing the simile. I want to be as dash as dash. So answer is I want to be as strong as a lion. எந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணுமா, லைன் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நம்ம இங்கே ஃபில் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் டிக் த கரெக்ட் ஆன்சர்ஸ் ஃபார் த கொஷின்ஸ் கிவன் பிலோ. ஹூ இஸ் த ஸ்பீக்கர் இன் திஸ் போயம்? த போயட். இந்த போயட்டை ஸ்பீக்கர் யார் அப்படின்னா த போயட். இதுக்கு முன்னாடி நம்ம ஆன்டி லிட்டர் போயம் படித்தோம் இல்லையா, அதில் யார் பேசுகிற மாதிரி இருந்துச்சு, அந்த லிட்டர்ஸ் தான் வந்து இந்த போயம் நரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த போயமில் யார் நரேட் பண்ணுறா அப்படின்னா த போயட், அவங்களே வந்து நரேட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்பீக்கர் இஸ் த போயட். What do you think is the purpose of the poem? Give evidence from the poem to share the poet's feeling. ஸோ நம்ம ஒரு போயம் முடிச்சதையுமே வந்து என்ன ஃபீலிங்ஸில் என்ன எதுக்காக என்ன பர்பஸ்க்காக இந்த போயம் ரைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு வரோம். அப்படி பார்க்குறப்போ இதுலேயும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டு சென்ட் எ மெசேஜ் ஆர் கிவ் த ரீடர்ஸ் சம்திங் டு திங்க் அபவுட். அதாவது நம்மளோட டெசிஷன் மேக் பண்ணுறதை பற்றி தான் இந்த போயமில் சொல்லியிருப்பாங்க. எந்த டெசிஷனாக இருந்தாலும் நம்ம நல்லா கிளியராக திங்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணணும். நம்ம லைஃப்பை நம்ம தான் டிசைட் பண்ண போகிறோம். ஸோ அந்த முடிவு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறாங்கன்னா கிளியராக இருக்கணும். நம்மளோட ஒரு ஆக்ஷனுமே வந்து நம்மளோட இன்னர் வாய்ஸை ரெஃப்ளெக்ட் பண்ணணும். இந்த மாதிரிலாம் இந்த போயமில் சொல்லியிருப்பாங்க. நமக்கு வந்து ஒரு மெசேஜாக வந்து கொடுத்துருப்பாரு யார், போயட். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் டு சென்ட் எ மெசேஜ் ஆர் கிவ் த ரீடர்ஸ் சம்திங் டு திங்க் அபவுட். இதோட ரீசன் கேட்டிருக்காங்க இல்லையா. The purpose of the poem is to send message to the readers. The poet tells us that we must decide how we want to be. She also tells us to be thoughtful before making a choice and enrich our brain with knowledge. எப்படி இருக்கணும்னு நம்ம எப்படி இருக்கணும்னு நம்ம தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு டெசிஷன் நம்ம தான் எடுக்கணும், நம்ம தான் எடுக்க போகிறோம். ஸோ அந்த டெசிஷன் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும், யோசித்து எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நாலேஜை எப்படி இருக்கணும், என்ஹான்ஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. பியர்ஸ் மாதிரி நம்ம கிளியராக, பியர்ஸ் எப்படி இருக்கும், ஒயிட்டாக நல்லா கிளியராக இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம நாலேஜை நம்ம கிளியராக வச்சுக்கணும், நாலேஜை என்ஹான்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வாட் இஸ் த மெயின் ஐடியா ஆஃப் த போயம்? த போயம் இஸ் டெல்லிங் ஹவ் வி மஸ்ட் பி. நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த லெசனில் இந்த போயமில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன், டிக் திஸ். த போயம் இஸ் டெல்லிங் ஹவ் வி மஸ்ட் பி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு இன்றைக்கி எந்த ஒரு நியூ டாபிக்ஸ் இல்லை, எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் இல்லை, ஒன்லி ஒன் போயம் வி ஹாவ். ஸோ நம்ம இப்போ அதையும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஓனாக உங்களால் நம்ம நிறைய போயம்ஸ் படிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி க்ரியேட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு அன்றைக்கே சொன்னேன், ஒரு போயம் அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு தீமோடு தான் எழுத போகிறோம். அந்த தீம் வந்து என்ன வேணால் இருக்கலாம். மேபி நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் ஒப்பீனியன்ஸ், இல்லாட்டி உங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், இல்லாட்டி ஃபன்னியாக ரீடர்ஸ் வந்து என்டர்டெயின் பண்ணுற மாதிரியான போயம்ஸ், இல்லை ஏதாவது இந்த மாதிரி மெசேஜ் கன்வே பண்ணுறது, உங்களோட அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி என்ன தீம் வேணால் வச்சுட்டு நீங்கள் போயம் ரைட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லையா. அது மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பார்த்துருக்கோம், இந்த போயம்ஸில் ரைமிங் வேர்ட்ஸ் பார்க்குறோம், நம்ம சிம்லிஸ் பார்க்குறோம். இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி போயம் ரைட் பண்ண முடிஞ்சால் ரைட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஓகே, I think today's class is over. Thank you all.